மாண்புமிகு உறுப்பினர் செங்கோட்டையன். சிறையில் என்ன கேள்வி இருக்கு உங்களுக்கு? வேலை இருக்குங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பவானிசாகர் தொகுதிக்கு உட்பட்டிருக்கிற சத்தியமங்கலத்தில் புதிதாக நீதிமன்றம் கட்டுவதற்காக நிதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அது தொலைதூரத்தில் இருக்கிறது என்பதற்காக வழக்கறிஞர்கள் அத்தனை பேரும் இன்றைக்கு தொடர் உண்ணாவிரத்தில் இருக்கிறார்கள். முதலில் தேர்வு செய்யப்பட்ட இடமாக இருக்கின்ற ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு அருகாமையில் இருக்கிற வருவாய்த்துறைக்கு சொந்தமான இடத்தில் அதை கட்ட வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் வைத்திருக்கிறார்கள். அது அரசு பரிசீலிக்குமா என்பதை உங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு நீதிமன்றம் கட்டுவதற்கான இடத்தை அந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட செஷன்ஸ் நீதிபதி அவர்களும் அந்த மாவட்டத்துக்கான உயர்நீதிமன்றத்துடைய பொறுப்பு நீதிபதிகளும் சேர்ந்து தேர்ந்தெடுத்து அதை வருவாய்த்துறையிடம் தெரிவித்து அங்கிருந்து பெற்றுத்தருகின்றார்கள். அதன் அடிப்படையில் தான் நாங்கள் கட்டுகின்றோம். அது தொலைவிலே இருக்கிறது என்கின்ற குறை இருக்குமேயானால் அதை உயர்நீதிமன்றத்துக்கு தெரிவித்து அங்கே இருக்கக்கூடிய பொறுப்பு நீதிபதிகளிடத்து கவனத்துக்கு கொண்டு சென்று இடத்தை மாற்றுவதற்கான முயற்சிகளை நிச்சயமாக மேற்கொள்வோம். மாண்புமிகு உறுப்பினர் முத்துராஜா. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, புதுக்கோட்டை மாவட்டத்தை முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் ஆட்சி காலத்தில் தனி மாவட்டமாக அறிவித்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் பெயரில் புதுக்கோட்டையில் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி செயல்பட்டு வருவதைப் போல முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞருக்கு மேலும் புகழை சேர்க்கும் வகையில் புதுக்கோட்டை மாவட்ட மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான சட்டக்கல்லூரி அமைக்க மாண்பு முதல்வர்களின் ஒப்புதலை பெற்று நடப்பு நிதியாண்டில் நிதி ஒதுக்கீடு செய்து சட்டக்கல்லூரி அமைத்து தர எனது மாவட்ட மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர்களை முன்வருவாரா என்று மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, புதுக்கோட்டைக்கு அருகிலேயே காரைக்குடி, திருச்சி 2 இடங்களிலும் அரசு சட்டக்கல்லூரிகள் இருக்கின்றன. அங்கே போதுமான இடங்கள் இருக்கின்றன. எனவே இப்பொழுது மாவட்டத்துக்கு ஒரு நீதிமன்றம் என்கின்ற கொள்கை இருந்தாலும் கூட ஒரு நீதிமன்றம் அமைப்பதற்கு குறைந்தபட்சம் 105 கோடி ரூபாய் செலவாகின்றது. எனவே அவ்வளவு பெரிய தொகையை செலவு செய்து நீதிமன்ற சட்டக்கல்லூரிகள் கட்டுவது அரசின் பரிசீலனை இருக்கிறதே தவிர நிச்சயமாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் சட்டக்கல்லூரிகளை உருவாக்கி தர வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணம் இருக்கின்றது. ஆனால் அதற்கு போதிய நிதி ஆதாரம் இல்லை.